அவர் உங்களை விசாரிக்கின்றபடியால் உங்கள் கவலைகள் எல்லாம் அவர் மேல் வைத்து விடுங்கள். 1 பேதுரு 5ஆம் அதிகாரம் 7 சொல்லக்கூடிய அழகான வார்த்தைங்க. என் அன்பு சகோதர சகோதரிகளே, ஆண்டவர் நாமத்திற்கு சோத்திரம். தினம் ஒரு ஜப வழியாக பேசிக்கொண்டிருப்பது உங்கள் அன்பு சகோதரன் பிரபு. எப்படிங்க இருக்கீங்க? இன்றைய நாள் எப்படிங்க போச்சு? உங்களுக்கு மகிழ்ச்சியாக இருந்தீங்களா? எப்போவுமே சந்தோஷமாக இருங்க. ஆமீன். அன்பு சகோதர சகோதரிகளே, ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து அவர் உங்களை விசாரிக்கின்றபடியால் உங்கள் கவலைகளெல்லாம் அவர் மேல் வைத்து விடுங்கள் என்று 1 பேதுரு 5ஆம் அதிகாரம் 7 தெளிவாக சொல்லியிருக்காங்கள. இன்றைக்கி வாழ்க்கைனாலே கவலை தான் பிரதர். என்ன பண்ணுறதுன்னு தெரியல, என்ன செய்யறதுன்னு புரியல, ஒரே கவலையாகவே இருக்குது அப்படின்னு சொல்லி கவலைப்பட்டுருக்கீங்களா? கவலைப்படாதீங்க. நம்ம ஏசப்பா கிட்ட ஜெபிக்கின்ற வேளையில் உங்கள் கவலையெல்லாம் அவருக்கு முன்பாக வச்சுருங்க. ஒரு விண்ணப்பம். இன்றைய நாள் நம்ம ஜெபத்தில் வைக்கிற ஒவ்வொரு விண்ணப்பத்தையும் நம்ம ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து கேட்டு பதிலளிக்க போகின்றார். அதனால் கலங்காதீங்க. என் குடும்பத்தில் நிம்மதியே இல்லை பிரதர். எப்போ பாரு பிரச்சனை சண்டை தான். எங்கள் அப்பா குடிச்சிட்டு வந்துட்டாலே போதும், அன்றைக்கி ஃபுல்லாகவே நிம்மதியில்லாத ஒரு வாழ்க்கை தான் வாழ்ந்துட்டுருப்பாங்க வீட்டில் எல்லாருமே. அம்மாவாக இருக்கட்டும், நானாக இருக்கட்டும், இல்லை யாராவனா இருக்கட்டுமே, குடிக்கிற வீட்டில் பார்த்திங்கன்னா தெரியும் உங்களுக்கு எவ்வளோ பிரச்சனைகளை சந்திக்கிறாங்க ஒவ்வொரு குடும்பம் அப்படின்னு சொல்லி. ஸோ குடி பழக்கத்தில் அடிமையாக இருக்கிற ஒவ்வொருக்காக நம்ம ஜெபிக்கக்கூடிய நேரம் இது. அது குடியிலேருந்து வெளியே வரணும்னு சொல்லி ஜெபிக்க போகிறோம். கலங்காதீங்க, சோர்ந்து போகாதீங்க, ஜெபியுங்கள். ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து நம்மோடு கூட இருக்கின்றார். அன்பானவர்களே, நாம் எதை நம்ப வேண்டும்? முதலாவது தேவ அன்பை நம்புங்கள். இயேசு உங்களை நேசிக்கின்றார். வேதாகமத்தில் அவர் முந்தி நம்மிடத்தில் அன்பு கூறுகின்றபடியால் நாமும் அவரிடத்தில் அன்பு கூறுகின்றோம். 1 யோவான் 4:19 சொல்லியிருக்க அழகான வார்த்தை. நீங்கள் அன்பை கொடுக்கணும், முழுமையாக கொடுக்கணும். எது வந்தாங்க பேசினாங்க அவ்வளோதான்ப்பா, இதுதான் நம்மளுடைய அன்பாக இருக்கக்கூடாது. கடைசி வரைக்கும் நம்ம அன்பு ட்ரூவாக இருக்கணும் அப்படின்னு சொல்லுவாங்களாம். அடுத்தவன் அன்பு கொடுக்குறான் அப்படின்னு இல்லைங்க. நம்ம எப்படி இருக்கோம், நம்மளுடைய பழக்க வழக்கங்கள் எப்படி இருக்குது, அதை நம்ம பார்க்கணுங்களோ. அவன் எனக்கு உண்மையாக இல்லை, நான் எனக்கு உண்மையாக இருக்கணும். அவன் அது பண்ணலை, நான் ஏன் பண்ணணும்? அடுத்தவங்க பார்க்காதீங்க, அடுத்தவங்க கம்பேர் பண்ணாதீங்க. உங்களுக்குன்னு ஒரு தனி ரேஞ்ச் இருக்குது. நீங்கள் யாருன்றது உங்களுக்கு தெரியும்ல. அடுத்தவங்களுக்கு நம்ம நிரூபிக்க வேண்டிய அவசியம் கிடையாது. நம்ம ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து அவர் பார்த்துட்ருக்கார்ல. எந்த கவலையாக இருந்தாலும் சரி, இக்கட்டான மத்தியிலும் சரி, நம்ம ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து நம்மோடு கூட இருக்கின்றார். இயேசு என்னை நேசிக்கின்றார், ஒருபோதும் மறந்துடாதீங்க. ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து நம்மளை பார்த்துட்ருக்காரு, நம்மளை நேசிக்கின்றார். நம்புங்கள். முதலாவது தேவ அன்பை நம்புங்கள் அப்படின்னு சொல்லி இன்றைய நாளில் கொடுக்கப்பட்ட ஒரு வார்த்தை அப்படின்னு சொல்லலாம். இன்றைக்கி எத்தனையோ பேர் நம்ம நம்பி ஏமாந்து போயிட்டோம்ல. முழுமையாக நம்பணும் பிரதர், அவங்க இது மாதிரிலாம் பண்ணியிருக்க மாட்டாங்க அப்படின்னு சொல்லி. ஆனால் கடைசியில் தெரியுது அவங்க பண்ணாங்க அப்படின்ட்டு. எங்களால் இன்ன வரைக்கும் ஏற்றுக்க முடியலன்னு சொல்லி ஏமாந்து நிற்கும் போது இந்த வலி வேதனை ரொம்பவே கொடுமையாக இருக்கும்ல. நீங்கள் எதிர்பார்த்ததை போல் எப்பொழுதும் அவர் கிருபை உங்கள் மேல் இருக்க போகின்றது. அதனால் சோர்ந்து போகாதீங்க. ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து நம்மோடு கூட இருக்கின்றார். ஆண்டவர் உங்களோடு கூட இருக்கணும் அப்படின்னா என்ன பண்ணணும்? தினந்தோறும் ஜெபிக்கணும், வேதத்தை வாசிக்கணும். ஒவ்வொரு நாள் ஒவ்வொரு வசனம் நீங்கள் வாசிச்சு பாருங்களா. நிச்சயமாக வாழ்க்கையில் பல மாற்றங்களை ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து கொடுக்க போகின்றார். நிச்சயமாகவே முடிவு உண்டு, நம்பிக்கை வீண் போகாது என்று நீதிமொழிகள் 23:18 சொல்லக்கூடிய அற்புதமான வார்த்தைங்க. பைபிள் ஒவ்வொரு வசனத்தையும் நம்ம படிக்கின்ற பொழுது நமக்குள்ள ஒரு வைப்பு கண்டிப்பாக இருக்கும் அப்படின்னு சொல்லுவாங்களாம். அதனால் யாருமே இல்லை, எல்லாமே முடிஞ்சு போச்சு, இதுக்கப்புறம் நான் ஏன் இருக்கணும் அப்படின்னு சொல்லி அந்த தப்பான முடிவுகளுக்குள்ளே போயிடாதீங்க. வாழ்க்கையில் இன்னும் நிறைய விஷயத்தை நம்ம கற்றுக்கணுங்க. நிறைய இருக்குது. இன்னும் கொஞ்சம் தான் நம்ம கடந்திருக்கோம். முதல் படி தான் நம்ம வச்சுருக்கோம். இன்னும் எவ்வளோ படிகள் ஏற வேண்டியது இருக்குது. முதல் படியோட வழிகள் பார்த்துட்டோம் அப்படின்னா, ஐயோ வாடா அடுத்த படி ஏறினா இன்னும் வழிகள் இருக்கும் அப்படின்னு நினச்சிங்கன்னா ஏற முடியாது. முதல் படி வழியே தாங்கிட்டேன், அடுத்த படி ஏறுவேன்டா, அடுத்த படி ஏறி போய்கிட்டே இருப்பேன். 2வது 3வது 4வது எவ்வளோ படிக்கிட்டு இருந்தாலும் சரி பார்த்துக்கலாங்க. முதல் எக்ஸ்பீரியன்ஸ் வாழ்க்கையில் என்றைக்குமே மறக்க முடியாது. ஒரு அனுபவத்தை கொடுக்கும் அப்படின்னு சொல்லுவாங்களாம். அது எதுவாக இருந்தாலும் சரி, வேலையாக இருக்கட்டும், நம்ம படித்த ஸ்கூலில் நம்ம மறக்க முடியுமா? மறக்க மாட்டோம். இன்ன வரைக்கும் அதை ஞாபகப்படுத்திக்கிட்டே இருப்போம். நம்ம பசங்களுக்கு நம்ம ஹோம் ஒர்க் பண்ணும்போது கூட, நான்லாம் பண்ணியிருக்கேன், நான் எங்கள் ஸ்கூலுக்கு நான் படிக்கும் போது அட்டை போட்டிருப்பேனா, அந்த மாதிரிலாம் யோசிப்போம். அந்த யோசனைகள்லாம் வரும். அழகான நினைவுகள் என்றைக்குமே அழிஞ்சிடாதுன்னு சொல்லுவாங்களாம். ஸோ அதனால் நமக்குள்ளே நம்ம ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து வரணும் அப்படின்னா அவரை நீங்கள் கனப்படுத்தணும். ஆமாவா இல்லையா? கண்டிப்பாக நீங்கள் பண்ணுவீங்க, நான் நம்புகிறேன். தினந்தோறும் வேதத்தை வாசியுங்கள். முழு மனசோட ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து நம்புங்க. உங்களை கனப்படுத்துவார், சீர்படுத்துவார். நீங்கள் இழந்தவற்றை மீண்டும் இரட்டிப்பாய் கொடுக்க போகின்றார். அவர் மிகுதியான ஆசீர்வாதத்தை உங்கள் மேல் வழங்கப் போகின்றார். அவருடைய கரங்கள் தொட்டு நம்மளை ஆசீர்வதிக்க போகின்றார். இன்றைய நாள் ஜெபம். உலகில் வாழ்கின்ற ஒவ்வொரு குடும்ப உறவுகளுக்காக நம்ம ஜெபிக்க போகிறோம்.
ஒவ்வொருக்காக நம்ம ஜெபிக்க போகிறோம். ஒவ்வொரு குழந்தை செல்வங்களுக்காக ஜெபிக்க போகிறோம். எல்லாருக்கும் நம்ம ஜெபிக்க போகிறோம். ஜெபத்திற்குள்ளாக பயணிப்போமா? எங்களை மிகவும் அதிகமாய் நேசிக்கின்ற அன்புள்ள ஆண்டவராகிய இயேசுவே, இன்றைய நாள் வாக்குறுதி வசனத்திற்காக நன்றி ராஜா. அன்புள்ள ஆண்டவரே, உம் கிருபையினால் எங்களை விசாரிப்பதற்காக உம்மை சோத்தரிக்கின்றேன் அப்பா. நீர் எங்களை தாங்குவீர் என்று அறிந்து எங்கள் பயம், கவலை, பாரம், கலக்கம் எல்லாவற்றையும் உன்மேல் வைக்கின்றேன் தகப்பனே. எங்கள் சொந்த புத்தியை அல்லாமல் உம் அன்பை நம்பி உம் பலத்த வல்லமையை சார்ந்து கொள்ள எங்களுக்கு உதவி செய்வீராக. உம் பரிபூர்ண சமாதானத்தினால் எங்கள் உள்ளத்தை நிறைத்து வரும் எல்லா சவால்களையும் சந்திப்பதற்கு எங்களை ஆயத்தப்படுத்துங்கப்பா. எங்கள் குடும்பத்தை வழிநடத்துங்க ராஜா. எங்கள் கையின் பிரயாசங்களை ஆசீர்வதித்தள்ள வேண்டும் என்று கேட்குறேன்ப்பா. உம் பரிபூர்ண சித்தத்தின்படி எல்லா வாசல்களையும் திறந்திடுவீராக. எல்லா தீமையிலிருந்தும் எங்களை பாதுகாத்து விசுவாசத்தை பலப்படுத்தி எங்கள் வாழ்க்கை அநேகருக்கு ஆசீர்வாதமாக இருக்கும்படி பயன்படுத்தி அருள வேண்டும் என்று கேட்குறேன்ப்பா. உம் சமூகத்தை, தயவை, பரிபூர்ண ஆசீர்வாதத்தை அனுதினமும் நாங்கள் அனுபவிக்க வேண்டும் என்று கேட்குறேன்ப்பா. இந்த ஜெபத்தை கேட்டுக்கொண்டிருக்கின்ற அன்பு சகோதர சகோதரிகள், என் அன்பான உறவுகள் எல்லோரையும் பத்திரமா பார்த்துக்கோங்கப்பா. யாருக்கு எந்த கஷ்டங்கள் துன்பங்களை கொடுத்துடாதீங்க ராஜா. நோய் நொடியினால் அவதிப்பட்டு கொண்டிருக்கின்ற ஒவ்வொரு சகோதர சகோதரிகளை உமது கரங்களால் தொட்ட நோயில் அகற்றி போடுவீராக. உம்மால் கூடாத காரியம் ஒன்றும் இல்லாண்டவரே. எல்லோரையும் பத்திரமா பார்த்துக்கோங்கப்பா. ஒவ்வொரு குழந்தை செல்வங்களை ஆசீர்வதிங்கப்பா. உடல் தெம்பும் வலிமையை தர வேண்டும் என்று கேட்குறேன்ப்பா. கணவன் மனைவிக்குள்ள ஒற்றுமையை கொடுங்க, சமாதானத்தை கொடுன்னு சொல்லி கேட்குறேன்ப்பா. எல்லோரையும் பார்த்துக்கோங்கப்பா. ஒவ்வொரு நாளுமே வாழ்க்கையில் வலியோடு நாங்கள் கடந்து போயிட்டுருக்கோம். வேதனைகள் அதிகமாக இருக்குது. மன கஷ்டங்கள், கவலைகள், குழப்பங்கள் மத்தியில் நாங்கள் வாழ்ந்துட்டுருக்கோம். என்ன பண்ணுறதுன்னு தெரியாமல் ஒரு சூழ்நிலை இருக்கும்ப்பா. மாட்டிகிட்ருக்கோம். ஆண்டவரே, எங்களுக்கு ஒரு விடுதலான ஒரு வாழ்க்கை கொடுங்கப்பா. எங்கள் பொருளாதாரத்தை உயர்த்துங்கப்பா. நோய் நொடி இல்லாமல் ஆரோக்கியமான உடல்நலத்தை கொடுங்கன்னு சொல்லி கேட்குறோம்ப்பா. எங்களை பார்த்துக்கோங்கப்பா. நாங்கள் யாரையும் நம்பி இல்லை, உங்களை மட்டுமே நாங்கள் நம்பியிருக்கோம். ஏசப்பா, எங்களை பத்திரமா பார்த்துக்கோங்கப்பா. எங்களை ஒரு போதும் கைவிடாத அன்பு ஆண்டவர். எல்லோரும் நல்லா இருக்கணும் ஆண்டவரே. எல்லோரையும் பத்திரமா பார்த்துக்கோங்கப்பா. இன்றைய நாள் ஜெபம் இயேசுவின் விலையேற பெற்ற நாமத்தினாலே ஜெபிக்கின்றேன் நல்ல பிதாவே. ஆமேன், ஆமேன். இயேசுவுக்கே புகழ், இயேசுவுக்கே நன்றி. மரியே வாழ்க. காட் பிளஸ் யூ ஆல்.